ஹாய் ஹலோவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் உங்கள் தொப்பையை குறைக்கவே முடியல, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஆனாலும் என்னோட தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டு மூலியமாகவே வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாகவே க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நம்ம பாடியில் கொழுப்பு சேருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலோரி, ஹார்மோன், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இன்சுலின். இந்த 4 ப்ராப்ளத்தால் தான் உங்கள் பாடியில் கொழுப்பு சேர்றதுக்கான ரீசனாக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா கலோரி அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் பாடிக்கு தேவையானதுக்கும் அதிகமாக நீங்கள் கலோரி எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா கலோரி எல்லாமே உங்கள் பாடியில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் சேர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு பகுதி. ஸோ வயிறு பகுதியில் ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகும் போது உங்களுக்கு தொப்பை வந்துடுது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன். உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெறுங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்கள் பாடியில் கொழுப்பு அதிகமாகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் யாரெல்லாம் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்து கொண்டே இருக்கும். ஸோ அது உடலில் கொழுப்பு சேர்றதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வழியை பின்பற்றுவது தான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன? பொதுவாக ஒரு நாளைக்கு 3-4 முறை உணவு உட்கொள்வது வழக்கம். இதில் குறைவான கால இடைவெளியில் உணவை உட்கொண்டு விட்டு அதை தொடர்ந்து அதிகமான நேரம் விரதம் இருப்பது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 மணி நேரம் உணவு, 16 மணி நேரம் விரதம், 16:8 என்ற முறையில் பெரும்பாலானோர் கடைபிடிக்கிறார்கள். சிலர் தங்களின் வசதிக்கேற்ப இந்த நேரத்தை 14:11, 12:12, 18:6 அப்படின்னு நேர இடைவெளிகளை மாற்றிக்கொள்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி இவங்க கடைபிடிக்கும் போது அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேர்வதற்கான ரீசனாக இருக்குது. அண்ட் இன்சுலின், உடல் எடை அதிகமாவதற்கு முக்கியமான ஹார்மோன் இன்சுலின். எவையெல்லாம் இன்சுலினை அதிகரிக்குதோ அவையெல்லாம் உடல் எடையையும் அதிகரிக்கும். எவையெல்லாம் இன்சுலினை குறைக்கிறதோ அவையெல்லாம் உடல் எடையையும் குறைக்கும். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைச்சா இன்சுலினும் குறைஞ்சிடும், உடல் எடையும் அதிகரிக்கிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்சுலினுக்கு ஓய்வு கொடுத்தா உங்கள் பாடியில் கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ உடல் எடை குறைப்பதற்கான டிப்ஸ். ஃபர்ஸ்ட், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட். ஹெர்பலைஃப் ப்ராடக்டில் ஃபார்முலா 1 புரோட்டீன் ஷேக் மேட் ஆஃப் ஃப்ரெஷ் மல்டி விட்டமின் செல்லுலாஸ். இதை நீங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் தொப்பை பகுதி குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் உங்கள் உடல் எடையும் குறையும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப். வெஜிடபிள் சூப்பில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. உங்கள் பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸும் கிடைச்சிடும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டெய்லி பேசிஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் தொப்பை பகுதி குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் எக்ஸசைஸ், நீங்கள் டெய்லி பேசிஸில் மார்னிங் ஒரு 1/2 hour அண்ட் ஈவினிங் ஒரு 1/2 hour நாங்கள் சொல்கிற எக்ஸசைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்கள் தொப்பை பகுதி குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி மற்றும் புதினா ஜூஸ். இந்த வெள்ளரி மற்றும் புதினா ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கிறதால உங்களுக்கு தொப்பை பகுதி குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்க தொப்பை பகுதியை குறைக்கணும், நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க தொப்பை பகுதியை குறைக்கணும், உங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னோட சஜஷனை கேட்டுட்டு நீங்க உங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ், உடல் எடை குறைக்கிறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.